அத்தியாயம் 19. கையில் கத்தியுடன் ஓடி வந்த ஒருத்தன் சித்துவை குத்தப் போகும் சமயம் சித்துவுக்கு முன் ஓடி வந்து நின்ற வெண்ணிலா அந்த கத்தியை பிடித்து விட்டாள். அதனால் அவள் கைகள் இரண்டிலும் பெருத்த காயம். அம்மா! ஆ! என்று வலி பொறுக்க முடியாமல் கத்தினாள். ஒரு நொடி என்ன நடந்தது என்று புரிந்து கொள்வதற்கு முன் இது நடந்து முடிந்திருக்க, அடுத்த நொடி கண்கள் சிவக்க தன் முன்னே நின்றவனை எட்டி உதைத்த சித்து அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி வெண்ணிலாவின் கைகளில் ரத்தம் வராதபடி கட்டியவன் அங்கே ஓடி வந்தவன் வயிற்றில் ஓங்கி குத்தினான். அவனோ 2 அடி பின்னே போய் விழுந்தான். அடுத்து இன்னொருவன் வந்து சித்துவை பின்னால் இருந்து தாக்க பார்க்க அவனை சித்துவின் பாடி கார்ட்ஸ் பிடித்துக் கொண்டார்கள். வெண்ணிலாவின் கையில் காயம் ஏற்படுத்தியவனின் முகத்தில் விடாது குத்தினான் கோவத்தில். அவன் முகமெங்கும் பேந்து ரத்தம் தெறித்தது. அப்பொழுதும் அவனை விடவில்லை சித்து. சித்து, போதும் நிறுத்துடா. ஹ, அவன் செத்துற போறா. சற்று தொலைவில் இருந்து வலியுடன் கத்தினாள் வெண்ணிலா. பதட்டமாக அவளை பார்த்தவன் அவன் ஆட்களை நோக்கி கண்ணை காட்டினான், இவர்களை தூக்கி செல்லும்படி. அவர்களும் அதை புரிந்து கொண்டு அவர்களை அங்கிருந்து இழுத்து சென்றார்கள். சித்து அவசரமாக ஓடி வந்து அவள் கையை தாங்கி பிடித்தவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு காரை நோக்கி விரைந்தான். நான் நடந்தே வரேன்டா. அந்த வழியிலும் சொன்னவளை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அவனுக்கு அவள் கையில் இருந்து வந்த ரத்தத்தை கண்டு உயிரே நிற்பது போல் இருந்தது. இதையெல்லாம் சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ரங்கநாயகிக்கு நிச்சயம் இந்த பெண் சித்துவுக்கு நெருக்கமானவள் என்று புரிந்தது. ஆனால் யார் என்பதுதான் அவர் கேள்வி. சித்து அவசரமாக காரை பேலஸ் நோக்கி ஓட்டினான். அவன் கண்களில் அத்தனை கலவரம். அவளுக்கு சிறு காயம் பட்டால் கூட துடித்து விடுவான். இப்பொழுது இவ்வளவு பெரிய காயமே ஆகிவிட்டது. அவனால் எப்படி நிதானமாயிருக்க முடியும்? அந்த வழியிலும் அவனிடம் நிதானம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட வெண்ணிலா மெல்ல அவன் கரத்தின் மீது அவள் கரத்தினை வைத்தாள். எனக்கு ஒன்னும் இல்ல, நர்வஸ் ஆகாத. அவள் சொல்லிவிடுவாள். ஆனால் அவனுக்குள் இருக்கும் பதட்டமும் பயமும் அவனுக்கு தானே தெரியும். வரும்பொழுதே டாக்டருக்கும் தகவல் சொல்லிவிட்டான். அதனால் அங்கு ரெடியாக டாக்டரும் காத்து கொண்டிருந்தார். என்ன வேகத்தில் வந்தானோ, அரை மணி நேரத்தில் வர வேண்டிய பயணம் 15 நிமிடத்தில் முடிந்திருந்தது. இப்பொழுதும் காரை விட்டு இறங்கியவன் அவளை தூக்கி கொண்டு ஓடினான் அந்த பேலஸுக்குள். டாக்டரும் தயாராகவே இருக்க உடனே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்பட்டது. அவள் கையில் பிளட்டை நிறுத்தி காயத்திற்கு மருந்து போடுவதற்குள் 30 முறைக்கு மேல் கேட்டு விட்டான் அவளிடம், வலிக்குதா நிலா என்று. அவளை மட்டுமல்ல, அந்த டாக்டரையும் படுத்தி விட்டான் அவன். பார்த்து சுத்தம் பண்ணுங்க, பார்த்து மருந்து போடுங்க, ஐயோ அவளுக்கு வலிக்கும், மெதுவா கட்டு போடுங்க என்று அவரின் 20 வருட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவனிடம் அடி வாங்கியது. அந்த அளவுக்கு அவரை படுத்தி எடுத்து விட்டான். அதிலும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட பெண் டாக்டரை தான் வர வைத்திருந்தான். அப்படி கூட அவள் கையை ஒரு ஆண் டாக்டர் பிடித்து விடக் கூடாதாம். அவ்வளவு பொசசிவ் அந்த கல்வனுக்கு. சித்து, சின்ன குழந்தைக்கு கூட ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி யாரும் இப்படி அலப்பற பண்ணல. என்னை கொஞ்சம் வேலை பார்க்க விட என்று செல்லமாய் முறைத்து பார்த்தவரை கண்டு நிலா முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை கீற்று. அவளுக்கு வலிக்கும்ல, சிறு பிள்ளை போல் சொன்னான். அவளுக்கு வலிக்குதோ இல்லையோ, உனக்கு வலிக்கும் போல. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா வேலை பார்க்க விடு. நீ தூரமா போ. முடியாது. நான் தூரமா போனா நீங்க நிலாவுக்கு வலிக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க என்று அடம் பிடித்தான். ஐயோ ஆண்டவா, முடியலடா. சித்து, நிலா அழைத்தாள். சொல்லு நிலா, ரொம்ப வலிக்குதா? எதுனாலும் சொல்லுடா. நான் வேணும்னா வலிக்காம ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரை வர வைக்கட்டுமா என்று பதறிக்கொண்டு கேட்டவனை அந்த டாக்டர் செல்லமாக முறைத்து பார்த்தார். நீ கொஞ்சம் வெளியேறு, நான் கூப்பிடும்போது வாடா. ஆனா நிலா, அவன் தயங்கினான். நான் சொல்றத கேளு, போடா என்று வெளியே கையை காட்டினாள். அவள் சொன்னதுக்கு பின் மறு பேச்சு ஏது? அமைதியாக சற்று தூரமாய் தள்ளி போனவன் போகும்போதும் அந்த டாக்டரை எச்சரிக்கை செய்து கொண்டேதான் சென்றான். நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நிலா லைட்டா வழியில முகம் சுருங்கினாலும் அவ்வளவுதான். சிரித்துக் கொண்டார் அந்த டாக்டர். யார் சொன்னாலும் சிது கேட்க மாட்டானே, எப்படிம்மா உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கிறான்? நீங்க லவ் பண்றீங்களா என சிரிப்புடன் ரகசியமாக கேட்டார். ஆ,
இல்ல, அ வந்து என்று சற்று தடுமாற்றத்துடன் வெண்ணிலா மறுக்க நினைத்தாள். ஆனால் அவரோ இதழ் வளைத்து சிரித்துக் கொண்டார். புரியுது, புரியுது. சித்து ரொம்ப நல்ல பையன். நான் அவங்க ஃபேமிலி டாக்டர்மா. அவன எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவன் பாட்டிக்கு அப்புறம் அவன் ஒருத்தன் பேச்ச கேட்டு பார்க்கறது இதுதான் முதல் தடவ. ஓடி விளையாடுற ஒரு குழந்தை அனுபவிக்க கூடாத எல்லா வலியும் அவன் அனுபவிச்சிருக்கான். பணக்கார வீட்ல பொறக்கிற குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னா, அது 100% உண்மை இல்லம்மா. அதுக்கு சித்து தான் உதாரணம். அவன் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவங்க அப்பா ஒரு அரக்கன். பொண்டாட்டி மேல இருந்த கோவத்துல மாட்ட அடிக்கிற மாதிரி அவன் அடிப்பாரு. எங்கேயோ இருக்க கோவத்த எல்லாம் அவன் மேல காட்டுவாரு. ஏன்டா அந்த பையனுக்கு இவ்ளோ கஷ்டம்னு தோணும். அவ்ளோ கொடுமைப்படுத்துவாரு அவன. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு யங் பிசினஸ் மேனா அவன் இருக்கிறத நினைச்சு கூட நான் சந்தோஷப்படல. ஆனா அவனுக்கு ஒரு அன்பான பொண்ணு துணையா கிடைச்சிருக்கான்னு நினைச்சுதான் சந்தோஷப்படுறேன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காம்மா. அவன சந்தோஷமா பாத்துக்கோ. விட்டுட்டு போயிடாதம்மா என்று அவர் சொன்னதை கேட்டு அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இந்த நொடி அவள் நினைத்திருந்தால் அவள் சம்மதம் இல்லாமல் தான் அவளை கடத்தி வந்து வைத்திருக்கிறான் என்ற உண்மையை சொல்லியிருக்க முடியும். அவர் மூலம் தகவல் சொல்லி அவள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்க முடியும். ஆனால் ஏன் அவளால் அது முடியவில்லை? அவள் ஏன் அங்கிருந்து தப்பி செல்லாமல் அவனை காப்பாற்ற வேண்டும்? அவன் மீது கரிசனம் கொள்ள வேண்டும் என்று அவளுக்கே புரியவில்லை. அவர் ட்ரீட்மெண்ட் முடிந்து எழுந்து நின்றார். கடைசியாக அங்கிருந்து போகும் முன் நிலாவை திரும்பி பார்த்தார். கஷ்டப்பட்டு பசங்க கட்டிக்க போற பொண்டாட்டிய நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சித்துவும். கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துப்பான். அவன் யாருக்காகவும் இப்படி துடிச்சு நான் பார்த்ததில்ல. ஆனா உனக்காக அவன் துடிச்சத பார்த்தேன். விட்றாதம்மா. அவன் மீச வச்ச குழந்தை என்றார் அங்கு பதட்டமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவனை கண்டு. நிலாவின் பார்வையும் அவன் பக்கம் சென்றது. உண்மைதானே? அவளும் கவனித்துக் கொண்டுதானே இருந்தாள். அவன் இவ்வளவு நேரம் துடித்ததைக் கண்டு. அவள் தந்தைக்கு பிறகு முதல் முறை அவளுக்காக துடிப்பவனை காண்கிறாள். ஏனோ அவள் கண்கள் முதல் முறை அவனை சுவாரஸ்யமாக நோக்கியது. திடீரென்று அவனை இத்தனை நெருக்கத்தில் கண்டு பதறி போனாள் சுஜாதா. ஒரு கேஸ் விஷயமாக அன்று முழுவதும் டயர்டாக சுற்றிவிட்டு வந்த ருத்ரன் கழுத்தை அங்கும் இங்கும் ஆட்டியபடி வந்தவன் திடீரென்று அவன் முன்னே இப்படி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் துப்பட்டா கொண்டு முகத்தை மூடி அதே கண்களுடன் நின்ற சுஜாதாவை கண்டு அவன் கால்கள் பிரேக் அடித்தாற் போல் நின்றது. இது நிஜமா இல்லை கனவா என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. இப்பொழுதெல்லாம் அவன் நினைவில் வந்து செல்வது அந்த கண்கள்தான். அவனை தூங்க விடாமல் வதைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கண்கள். அந்த கண்களுக்கு சொந்தக்காரியை ஒரு முறையேனும் பார்த்துவிடும் போதே அவனுக்குள். அவ்வளவு ஏன், மாடி ஏறி வரும்பொழுது கூட அவளை பற்றியே நினைத்துக் கொண்டு வந்தவனுக்கு திடீரென்று மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவள் காட்சியளித்தால் அதிர்ச்சியாகத்தானே வேண்டும். ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றவன் அவளை நெருங்கும் சமயம் பட்டென்று அந்த மெழுகுவர்த்தியை அணைத்து விட்டாள் சுஜாதா. அதனால் இருளில் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. இதை பயன்படுத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தவள் கை அவனிடம் மாட்டிக்கொண்டது. பெண்ணவள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அதற்குள் அவளை சுற்றி வளைத்து அந்த சுவரில் அணைத்தான் ருத்ரன். பல தேடல்களுக்கு மத்தியில் அவளை பிடித்து விட்டான். ஆனால் இப்பொழுது அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை அவனால். அவன் போன் லைட் யூஸ் பண்ணலாம் என்றால் அதுவும் ஆஃப் ஆகி இருந்தது. ஏ, திருடி என்றான் அஸ்கி வாய்ஸில். கர்ஜிக்கும் குரலில் வசீகரத்தை கூட்டினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது அவன் குரல். அந்த சத்தம் பெண்ணவள் ஆதி வரை தொட்டு பார்த்து மீண்டது. சுஜாதா எதுவும் பேசவில்லை. மௌனம் காத்தாள். கேடி தாண்டி நீ எஸ்கேப் ஆகிட்ட அன்னைக்கு. ஆமா, எதுக்கடி அடிக்கடி என் வீட்டுக்குள்ள வர? யாரடி நீ? மிரட்டுதல் கூட வசீகரமாக தான் இருந்தது. அவள் இப்பொழுதும் பதில் பேசவில்லை. வாய்ஸ் தெரிஞ்சா மாட்டிக்க ஒண்ணுதான் பேச மாட்டேங்கிறியா? உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி என அவள் கொஞ்சம் கூட யோசிக்காத வகையில் அவள் இடையில் அழுத்தம் கொடுத்தான் அந்த கள்வன். ஏற்கனவே அவள் இடையை தொட்ட முதல் ஆடவன் அவன்தான். அதே போல இப்பொழுதும் தொட்டவன் அவன்தான். அதனால் பெண்ணவள் விழிகள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிய அந்த வீராப்பான போலீசின் இரும்பு கரம் அவள் சுடிதாரை விலக்கி வெற்றிடையில் கரத்தை பதிக்க துடித்துப் போனாள் அந்த அப்பாவி பேதை. அத்தியாயம் 20. நிலாவை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டான் சித்தார்த்.
அவளும் எத்தனையோ படம் பார்த்திருக்கிறாள், கதைகளில் படித்திருக்கிறாள். ஆனால் இதுவரை எந்த கதையிலும் கடத்தி சென்றவன் இப்படி குழந்தையைப் போல் கவனித்துக் கொண்டதையோ, இல்லை கொட்டி கொட்டி காதல் செய்ததையோ அவள் கேள்விப்பட்டதில்லை. ம், ஆகாட்டு நிலா என்றவன் அந்த பருப்பு சாதத்தை பிசைந்து அவளுக்கு ஊட்டிவிட்டான். நிலாவின் கண்கள் அவனை விட்டு இம்மி அளவும் நகரவில்லை. அப்படி ரசித்துக் கொண்டிருந்தாள் அவனை. சைட் அடிக்கிறியாடி? அவளிடம் பதில் இல்லை. சித்தார்த் பெண்ணவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் ஸ்கேனிங் கண்கள் அவனை சல்லடை போட்டு சலித்தது. என்னடி, எதுக்கு இப்படி கவனிச்சுக்கிற? எதுக்கு இப்படி காதலிக்கிற? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன் என்றாள் அவனை விட்டு கண்ணை எடுக்காமல். ஏன்னா நீ என்னோட ஏஞ்சல் என்றான் கண்களை சிமிட்டி. ஏஞ்சல்னா? எனக்கு தெரியாது நிலா. ஆனா உன்னை பிடிச்ச அளவுக்கு யாரையுமே எனக்கு பிடிக்காது. ஏன்டா இந்த வாழ்க்கைன்னு நினைக்கும் போது நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த. உனக்காக வாழணும்னு நினைச்சேன். இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நீதான் எனக்கு எல்லாமே என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளியவன் அவள் வாயில் ஒட்டியிருந்த சாதத்தை எடுத்து அவன் வாயில் போட்டு கொண்டான். நிலாவின் கைகள் இரண்டிலும் பலத்த காயம் என்பதனால் அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவனே செய்தான். அவளுக்கு ட்ரெஸ் மாத்தவும் இன்னும் சில தேவைகளுக்கு மட்டும் பர்சனலாக ஒருத்தரை போட்டிருந்தான். அவன் மீதான தவறான எண்ணத்தை எல்லாம் அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தான் சித்தார்த். சித்து, தயக்கமாக அழைத்தாள். சித்து என்னவென்பதை போல் திரும்பி பார்த்தான். வேணாண்டா, என் மேல இவ்ளோ காதல் வைக்காத. எப்பவுமே உன்னை என்னால ஏத்துக்க முடியாதுடா. சித்து அவள் முன் வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். நீ என்ன லவ் பண்ணலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை நிலா. ஆனா என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாத. ஏன்னா எப்போ என் இதயம் நிக்குதோ அப்பதான் என் காதலும் நிக்கும். இல்லடா, நான்... வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். என் காதல் கல்லறைக்கு போனாலும் நிக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் ஒரு நாள் நீ அதை புரிஞ்சுப்பேன்னு என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு சென்றவனை கண்டு பெருமூச்சு விட்டாள் நிலா. அவளுக்கும் அதுதான் பயமாக இருக்கிறது. 4 எட்டு எடுத்து வைத்தவன் மெல்ல அவளை திரும்பி பார்த்தபடி சொன்னான். ரொம்ப யோசிக்காத நிலா. இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான், எனக்கு நீ மட்டும்தான். உன் இடத்துல வேறொரு பொண்ண நினைச்சும் பார்க்க முடியாது. என் இடத்துல வேறொருத்தனை வர விடவும் மாட்டேன். உன் நிழல கூட எவனாலும் சீண்ட முடியாது. அதையும் தாண்டி எவனாவது உன்னை தொடணும்னு நினைச்சா உடம்பு இருக்கும், ஆனா உயிர் இருக்காது என்று சிரிப்புடன் சொன்னாலும் அதற்கு பின் இருக்கும் வில்லத்தனத்தை நிலா அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு எல்லாம் கனப்பொழுதில் காணாமல் போக வேக எட்டுடன் தன் காரை நோக்கி நடந்தான். உண்மையை சொன்னானுங்களா? அவன் பாடிகார்ட்ஸை பார்த்தபடி கேட்டான். எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம் பாஸ், ஆனா வாய கூட துறக்கல என பவ்யமாய் சொன்னார்கள் அவர்கள். இப்ப சொல்லுமா என்று காரில் ஏறி அமர்ந்து கண்ணை அசைத்தான். கார் அங்கிருந்து கிளம்பி ஒரு பெரிய ஃபேக்டரியை நோக்கி சென்றது. அது துணிகள் நெய்யும் மிஷின்களை கொண்ட இடம். அங்குதான் நிலாவின் கையில் கீறல் போட்டவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். ஏற்கனவே அடித்த அடியில் அவர்கள் இரத்த கிளறியாகத்தான் இருந்தார்கள். காரில் இருந்து இறங்கிய சித்தார்த் டப் டப் என்ற பூத் சத்தத்துடன் அந்த ஃபேக்டரி நோக்கி நடந்தவன் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் முகத்தில் அடித்தான். தண்ணீர் பட்டதும் அவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள். எனக்கு தேவை ஒரே பதில். உங்களை அனுப்புனது யாரு? உள்ளே அத்தனை கோபம் இருந்த போதும் இருக்கப்பட்ட பொறுமையுடன் கேட்டான். அவர்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். பாவம், அவர்களைப் போல் அமைதியாக சித்துவும் ஹேண்டில் பண்ணுவான் என எண்ணிக்கொண்டார்கள் போலும். ஆனால் சித்தார்த்தை பற்றி அவர்கள் அறியவில்லை அவன் மோசமானவன் என்று. சித்தார்த் இதழில் சிறு புன்னகையுடன் கையை நீட்டினான். அப்பொழுது ஒருத்தன் ஓடி வந்து சித்துவின் கையில் எதையோ வைத்தான். அவர்கள் ஒன்றும் புரியாமல் பார்த்தார்கள். சித்து அவர்களை நெருங்கி அமர்ந்து அவர்கள் கையை பிடித்தவன் அந்த ஆயுதம் கொண்டு அவர்கள் விரலில் இருந்த நகத்தை பிடுங்கி எடுத்தான். ரத்தம் கசிந்து ஊற்றியது. வலியில் கத்தி துடித்தார்கள் அவர்கள். சொல்லுடா, உன்னை யார் அனுப்புனது என்று ஒவ்வொரு விரலிலும் இருந்த நகத்தையும் அணு அணுவாக பிடுங்கி எடுத்தான் சித்தார்த். அவனிடம் மற்ற விஷயத்தில் கூட கொஞ்சம் கருணையை எதிர்பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் நிலா மீது கையை வைத்து விட்டார்கள். அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்கள் வலியை பொறுக்க முடியாமல் உண்மையை கக்கிவிட்டார்கள். நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ப்ரொடியூசர் தான் அனுப்புனாரு. புது கம்பெனில போய் ப்ராஜெக்ட் கொடுத்து படம் மொத்தம் லாஸ் ஆகிடுச்சு. அந்த கோபத்துல தான் உங்களை கொல்ல சொன்னாரு. ஆனா அவங்க குறுக்க வந்துட்டாங்க என அவர்கள் ஒன்று விடாமல் ஒப்பித்து விட்டார்கள். சித்தார்த்துக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. என கொல்ல எவ்வளவு கொடுத்தான்? 2 லட்சம் என்றார்கள் அவர்கள். சிரித்தான் சித்தார்த்.
தி கிரேட் சித்தார்த் அபிமன்யு தலையை எடுக்க 2 லட்சம் தானா? பப்பி ஷேம். நான் 2 கோடி கொடுக்கறேன், அவனை போடுறீங்களா? அவர்கள் வாயை பிளந்தார்கள். 1 லட்சம் கொடுத்தாலே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இதில் 2 கோடி என்றால் விடுவார்களா என்ன? பண்றோம் சார். வாயை பிளந்து கொண்டு சொன்னார்கள். நீங்க வேலையை முடிச்சதும் பணம் உங்களுக்கு சேரும் என்று அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் சித்தார்த் அவன் ஆட்களை திரும்பி பார்த்து கண்ணை அசைத்தான். குடும்பம் இல்ல சார், இருந்த பொண்டாட்டி பிள்ளையையும் காசுக்காக மும்பைக்கு வித்துட்டானுங்க சார் என்று சித்தார்த்தின் கண் அசைவை கண்டே அவர்கள் அனைத்தையும் சொல்லி முடித்தார்கள். அவனை இவனுங்க போட்டதும் நீங்க இவனுங்கள போட்டுருங்க. பொண்டாட்டி புள்ளைய வித்து காசு பார்த்தவனுங்க இருந்து என்ன பண்ண போறானுங்க? அப்புறம் இவங்களோட பொண்டாட்டி புள்ளைய கண்டுபிடிச்சு மீட்டுட்டு வந்து அந்த 2 கோடி பணத்தை அவங்க கிட்டயே கொடுத்துருங்க என்று அவன் ஆட்களை அனுப்பி வைத்தான். ருத்ரனின் கைகள் சுஜாதாவின் சுடிதாரை விலக்கி அவள் வெற்றிடையில் கையை பதிக்க பரிதவித்து போனாள் சுஜா. அவள் இடையில் இறுக்கம் கொடுத்து தன்னுடன் சேர்த்து அணைத்தவன் அவள் காது மடலை உரசும்படி சொன்னான். ஹே திருடி, இப்ப கூட பேச மாட்டியா? இல்ல அன்னைக்கு மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா என்று அவன் வசீகர பேச்சில் வேறு பெண்ணாக இருந்திருந்தால் நாணம் கொண்டிருப்பாள். ஆனால் பல இன்னல்களுக்கு மத்தியில் படிப்பை மட்டும் தன் கடவுளாக நம்பியிருக்கும் சுஜாதாவுக்கு அந்த வசீகரம் கூட சூனியமாக தான் தெரிந்தது. அதனால் அவனிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாள். இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. யாரடி நீ? யாரா இருந்தா என்ன தேடாம இருப்பீங்களோ அப்படி வச்சுக்கோங்க என்றாள் சத்தமில்லாமல். அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. முதன் முதலாக பேசியிருக்கிறாள். அவள் குரல் ஒருவித கானம் போல ஒலித்தது அவனுக்கு. பைத்தியம் பிடித்து விட்டதோ என தோன்றியது. அப்போ எனக்கு எப்படி தோணுனாலும் அப்படி வச்சுக்கலாமா? அவன் பேச்சில் இருந்த நக்கலை அறியாதவளா அவள்? விடுங்க, உன் பேரு சொல்லுடி திருடி. நான் திருடி இல்ல. அப்ப எதுக்குடி என் வீட்டுக்கு வந்த? ஆ, வேண்டுதல். விடுங்க. என்ன வேண்டுதல்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? விளையாட்டாக கேட்டாலும் அவள் பதில் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனிடத்தில். யாருனே தெரியாத பொண்ணுங்கள கண்ட இடத்துல கைய வைக்கிற பொறுக்கியா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று பட்டென்று சொன்னாள். உண்மையில் ஏதோ ஒரு கோவத்திலும் பயத்திலும் தான் அப்படி சொல்லிவிட்டாள். ஆனால் அவள் சொன்ன பிறகுதான் சொன்ன வார்த்தையின் வீரியம் என்னவென்பது அவளுக்கு புரிந்தது. ஆமாடி, பொறுக்கிதான். ஆனா பாக்குற எல்லா பொண்ணு மேலேயும் கைய வைக்கிற கேவலமான பொறுக்கி இல்ல என்று இன்னும் அவளை சேர்த்து அணைத்தவன் அவன் கோபத்தின் அளவை அவள் மெல்லிடையில் காட்டினான். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிவிட்டாள்! இத்தனை வருடத்தில் எந்த ஒரு பெண்ணையும் திரும்பி கூட பார்க்காதவனின் மனம் ஏன் அந்த கண்ணி அவளின் கண்ணை கண்டு இப்படி தடுமாறி போனது என்று அவனுக்கே தெரியவில்லை. அவள் யாரென்றே தெரியாது. அவள் பேர் என்னவென்றே தெரியாது. அவள் அழகா அரக்கியா தெரியாது. ஆனால் அந்த கண்களுக்கு அடிமையாகிவிட்டான். அவள் சொன்ன வார்த்தைக்கான பலனை அவள் மெல்லிடைதான் அனுபவித்தது. ஆஹ்! பெண்ணவள் வலியில் முகம் சுருங்கினாள். வலிக்குதா? வலிக்கட்டும். எனக்கும் தாண்டி வலிக்குது. போற வர பொண்ணுங்க மேல கை வைக்கிற பொறுக்கி அடினா? அவள் இடையில் இன்னும் இறுக்கம் கொடுத்தான். அந்த அடாவடி போலீசின் முரட்டு கரங்களை பெண்ணவளின் மெல்லிடை தாங்குமா என்ன? சாப்பிடவே மாட்டியாடி? இடுப்பே இல்ல, எலும்பு தாண்டி இருக்கு. புடிக்க கம்ஃபர்டபிளா இல்லையே. பொறுக்கி என்றாள் சத்தமின்றி. ஆனால் அதுவும் கூட அந்த காரசாரமான போலீசுக்கு கேட்கத்தான் செய்தது. பொறுக்கியா என்றவன் பட்டென்று அவள் முகத்தில் மூடியிருந்த துப்பட்டாவை உருவி அந்த இருளிலும் அவள் ஆரஞ்சு இதழ்களை கண்டுபிடித்து முத்தமிட நெருங்கினான் வேகமாக. அத்தியாயம் 21. சுஜாதாவை முத்தமிட நெருங்கினான் ருத்ரன். பெண்ணவளின் மூச்சு காற்று அவன் முகத்தில் தழுவிச் சென்றது. என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனவள் பக்கத்தில் ஏதாவது கிடைக்குமா என தேடினாள். அப்பொழுதுதான் பக்கத்தில் ஒரு பூஜாடி இருப்பது தெரிந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காதவள் அந்த ஜாடியை எடுத்து ருத்ரன் தலையில் அடித்தாள். இதில் ருத்ரன் கொஞ்சம் தடுமாறிய சமயம் அங்கிருந்து ஓடிவிட்டாள். ருத்ரன் ஒரு நொடி தடுமாறினாலும் அவன் விடுவது போல் தெரியவில்லை. அவளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் அதற்குள் சிட்டாய் பறந்துவிட்டாள் சுஜா. அவளின் துப்பட்டா மட்டும் அவனிடம் மாட்டிக்கொண்டது. கேடி, ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகிறா என்று முணுமுணுத்துக் கொண்டவனுக்கு உண்மையில் புரியவில்லை எதற்கு அவள் மீது இத்தனை பைத்தியம் என்று. அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. ஆனாலும் ஏனோ அவள் மீது ஒரு ஈர்ப்பு. அவளை எண்ணியபடி அந்த துப்பட்டாவை இறுக்கி பிடித்தவனுக்கு திடீரென்று போன் வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் தான் போன் பண்ணியிருந்தார். சொல்லுங்க எஸ்ஐ. சார், ப்ரொடியூசர் பத்மநாதனை யாரோ கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க சார் என்று அந்த பக்கம் சொன்ன விஷயத்தை கேட்டு ருத்ரன் புருவம் யோசனையாக விரிந்தது. ஆர் யூ சீரியஸ்? எஸ் சார், நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓகே, நானும் வரேன் என்று
உடனே ருத்ரனும் கிளம்பி சென்றான். அங்கே உடலில் பல கத்தி குத்துகளுடன் இறந்து கிடந்தார் புரொடியூசர் பத்மநாதன். அவருக்கு பக்கத்தில் அவரை கொன்ற 3 பேரும் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த பிணத்தை வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் சந்தோஷ். அவன் தந்தைதான் இறந்து போன புரொடியூசர். போலீஸ் மற்றும் ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த இடத்தை சுற்றி வளைத்தார்கள். ஃபாரன்சிக் டீம் பாடியை சுற்றி கோடு போட்டு கொலை நடந்த இடத்தில் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்று செக் செய்தார்கள். ருத்ரன் கண்கள் ஒவ்வொரு இடத்தையும் ஸ்கேன் செய்தது. சார், இந்த 3 பேர் தான் அந்த ப்ரொடியூசரை கொண்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களே அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து ஷூட் பண்ணிட்டு செத்து போயிருக்காங்கன்னு தோணுது. அங்கிருந்த சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார். ருத்ரன் மீசையை தடவியபடி அவனை ஒரு லுக்கு விட்டான். என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்ற? இல்ல சார், ஒரு கெஸ்ஸிங். அவர் கொஞ்சம் பம்மினார். அதெல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரும்போது பார்த்துக்கலாம். இவர் தானே அன்னைக்கு ஸ்டேஷன் வந்தது. இவர் பையன் கூட என்னமோ பேரு சந்தோஷ் சார். ஆ, எங்க அவன்? அதோ அங்க நிக்கிறாரு சார் என்று ஒரு ஓரமாக நின்று தன் தந்தையின் சடலத்தை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ் பக்கம் அவன் பார்வை நகர்ந்தது. ஏயா, உன் கப்பனை யாராவது இப்படி குத்தி போட்டிருந்தா நீ இப்படிதான் சாதாரணமா நின்னு வெறிச்சு பாப்பியா? இல்ல சார், கண்டிப்பா துடிச்சு போயிருப்பேன். ஆ, ஆனா அவன் எதுக்கு வயசுக்கு வந்த புள்ளைய வெறிச்சு பாக்குற மாதிரி இப்படி ஊத்து பாக்குறான்? ஒருவேளை அதிர்ச்சியா இருக்குமோ சார்? ஏன் இப்படி இருக்க கூடாது? அவனே அவங்க அப்பாவை கொன்னுட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி இங்க வந்து நிக்க கூடாது. அவன் ருத்ரனை ஒரு மாதிரி பார்த்தான். என்ன, அவனுக்கும் எனக்கும் ஆகாது, அதனால வெஞ்சன்ஸ்ல இதை யூஸ் பண்ணி அவனை பழிவாங்க நினைக்கிறேன்னு பாக்குறியா? அவன் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டான் போலும். அதனால் அந்த எஸ்ஐ கண்கள் அதிர்ச்சியாய் விரிந்தது. அப்போன்னு நினைச்சிருக்க. தப்பில்ல, போலீஸ்னா அப்படிதான் இருக்கணும். எல்லா பக்கமும் பார்க்கணும். சீக்கிரம் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போக சொல்லு. அப்புறம் பாட்டி கொஞ்சம் பெரிய ஆளு, அதனால கூட்டம் அதிகமா இருக்கும், பாத்து. அதற்கு பின் ஆக வேண்டிய வேலைகள் எல்லாம் வேகமாக நடந்தது. ருத்ரன் எதிலும் கொஞ்சம் தனித்துவமானவன். அதனால் அவன் விசாரிக்கும் விதமும் அவன் வே ஆஃப் திங்கிங்கும் வேற மாதிரி தான் இருக்கும். கடந்த சில மாதங்களில் அந்த ப்ரொடியூசருக்கு யாரிடமாவது பிரச்சனை ஏற்பட்டதா, பண விவகாரம் என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் அலசி ஆராய்ந்தான் ருத்ரன். இதற்கிடையில் தான் அவரின் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்தது. அந்த கத்தியில் இருந்த கைரேகைகள் எல்லாம் இறந்து போனவர்களின் கைரேகைகள் தான். அதே போல அந்த துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் இறந்து போனவர்களின் கைரேகைதான். ஆனால் கூடுதல் ஒரு கைரேகை அந்த துப்பாக்கியில் இருந்தது. அதுதான் யாருடையது என்று அவருக்கு தெரியவில்லை. நெற்றியை பிடித்தபடி யோசித்தான் ருத்ரன். அப்பொழுதுதான் அவன் கண்களில் ஒரு விஷயம் சிக்கியது. அது சித்தார்த் அபிமன்யுவின் பெயர். அந்த பெயரை பார்த்ததும் அவன் இதழில் சிறு புன்னகை கீற்று வந்து போனது. இதை எப்படி நான் மறந்தேன் என்று அந்த ஃபைலை இறுக்கி பிடித்தவன் உடனே கிளம்பிவிட்டான் சித்தார்த்தன் கம்பெனியை நோக்கி. ருத்ரன் அத்தனை ஈஸியாக சித்தார்த்தன் கம்பெனிக்குள் சென்றுவிட முடியவில்லை. அதிலிருந்தே அவன் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள முடியும். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த வெயிட்டிங் ஏரியாவில் பூட் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். அங்கே சித்தார்த்தை கண்டு நக்கல் புன்னகையுடன் எழுந்து நின்றான் ருத்ரன். பணம் இருந்தா எத்தனை கொலை வேணாலும் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் போலயே. அவன் பேச்சில் நக்கல் தெரிந்தது. சித்தார்த் பதில் பேசாமல் அங்கிருந்த இருக்கையை கை காட்டி அவனும் அமர்ந்தான். நீங்களும் பணத்துல கொளுத்தவர்னு கேள்விப்பட்டேன். அப்போ அது உங்களுக்கும் பொருந்துமா? ருத்ரன் சிரிப்பு நின்றது. மிஸ்டர் சித்தார்த் அபிமன்யு, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கும் அதுக்கு டைம் இல்ல. ப்ரொடியூசர் பத்மநாதனை கொன்னது நீங்க தான். சாரி, நீதான். சித்தார்த் நெற்றியை நீவியபடி நிமிர்ந்து பார்த்தான். என்கிட்ட பார்த்து பேசுங்க மிஸ்டர் டென், இல்லைன்னா பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஏய், என்னடா மிரட்டி பாக்குறியா? நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன். என் மிரட்டல நீங்க தாங்க மாட்டீங்க. என்னடா பண்றத பண்ணிட்டு பெரிய யோகிய மாதிரி பேசுற? எனக்கு தெரியும், நீதான் அந்த ப்ரொடியூசர் கதையை முடிச்ச. உனக்கும் அவருக்கும் பிரச்சனை, அதுக்கு தான் அவரை கொண்டிருக்க. சித்தார்த் சிரித்தான். சார், நிறைய படம் பார்ப்பீங்களோ? நடக்காத சீனை இப்படி கிரியேட் பண்ணி சொல்றீங்க? முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல் பொறுமையாக பேசினான். அவன் பேச்சிலும் அவன் முகத்திலும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவனால். ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறோன்னு நினைப்பா? சித்தார்த் சிரித்தான். நான் தான் குற்றவாளிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ருத்ரனிடம் பதில் இல்லை. சட்டப்படி அரெஸ்ட் வாரண்ட் வாங்காம என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்றதே தப்பு. இதுல பெரிய கூந்தல் மாதிரி என் இடத்துல வந்து என்ன மிரட்ட எவ்வளவு தைரியம் மிஸ்டர் டென்? ஏய்! கொந்தளித்து எழுந்த ருத்ரன் அவன் பிஸ்டலை உருவி சித்தார்த் நெற்றியில் வைத்தான்.
சிறு புன்னகையுடன் ருத்ரனை பார்த்த சித்தார்த் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பிஸ்டலை உருவி ருத்ரனின் நெற்றியில் வைத்தான். அதிர்ந்தே விட்டான் ருத்ரன். என்ன, கொஞ்சம் அமைதியா இருந்தா மனசுல பெரிய இவன்னு நினைப்பா? இவ்ளோ நேரம் அமைதியா பேசிட்டு இருந்ததுக்கு காரணம் நீ போட்டிருக்கிற யூனிஃபார்ம் மட்டும்தான். இல்லன்னு வையி, பொட்டுன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். கர்ஜனையுடன் மிரட்டினான். ருத்ரன் முகத்தில் அத்தனை கோபம். நீ ரொம்ப நல்லவன்னு இந்த ஊர் உலகம் நம்பலாம். ஆனா உனக்கு பின்னாடி பெரிய பெரிய வேலையெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப என்கிட்ட ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்கும். அன்னைக்கு ஊர் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி உன்னை இழுத்துட்டு போவேன். உனக்கு பின்னாடி இருக்க கொலை கும்பல வெளியே கொண்டு வருவேன். அன்னைக்கு இருக்கு உனக்கு. சித்தார்த் சிரித்தான். முறை என்கிட்ட இவ்ளோ தைரியமா நேருக்கு நேர் எதிர்த்து நின்னு பேசுற போலீஸ பாக்குறேன். ஐம் இம்ப்ரெஸ்ட். பை த வே, குட் லக். கண்டிப்பா உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ருத்ரன் அவனை முறைத்தபடி அங்கிருந்து சென்றவன் சித்தார்த்தின் விசில் சத்தத்தில் திரும்பி பார்த்தான். என்ன மிஸ்டர் டென், பிஸ்டல் வேணாமா? நீங்க பிஸ்டல் தொலைஞ்சாலும் புல்லட் தொலைஞ்சாலும் கணக்கு காட்டணும். ஆனா நாங்க அப்படி இல்ல. விதவிதமா வச்சுக்கலாம். வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தரேன் என்று நாக்கை சுழற்றினான். ருத்ரன் பற்களை கடித்தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ரோட்ல நிறுத்தி வச்சிருந்த கார் உங்களோடதா? ஐயோ, இடைஞ்சலா இருக்குன்னு இப்பதான் அந்த பக்கம் போன லாரி இடிச்சு தள்ளிட்டு போச்சு. அதுக்கு தான் சொல்றது மிஸ்டர், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. முக்கியமா யார்கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு தெரியணும். இன்னொரு முறை மரியாதை இல்லாம வார்த்தை வந்தா இப்ப கார் தான் போச்சு. அடுத்த முறை காரோட சேர்ந்து உன்னையும் லாரி அடிக்கும் என்று சிரித்தபடி சொன்னாலும் அதற்கு பின்பு இருந்த மிரட்டலும் வெள்ளத்தனத்தையும் அறியாதவனா ருத்ரன். என் வழியில் குறுக்கே வந்தால் உன்னை கொன்று குவித்து விடுவேன் என மிரட்டுகிறான். ருத்ரனும் சிரித்தான். ஐ லைக் யூ டூ. நான் மோத போற ஆள் சாதாரணமானவர் இல்லைன்னு புரியுது. அப்புறம் அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? உங்களை டா சொன்னதுக்கே என் காரை நொறுக்கிட்டீங்க. அப்ப கெட்ட வார்த்தை சொல்லியிருந்தா கழுத்தை வெட்டியிருப்பீங்க போல. இது வரைக்கும் டவுட் தான் இருந்தது. ஆனா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவரை கொன்னது நீங்க தான். சித்தார்த் சிரித்தபடி ருத்ரன் தோளில் வந்து கையை போட்டான். ஆமாண்டா, நான் தான் அவனை போட்டேன். இப்ப என்ன பண்ண போற? முடிஞ்சா ஆதாரத்தோட வந்து அரெஸ்ட் பண்ணு என்று தோள் தட்டி சிரித்தவனின் கையில் விலங்கை மாட்டி இழுத்து செல்லும் வெறி வந்தாலும் தற்போது அவனால் எதையும் செய்ய முடியாத நிலை. அதனால் தோல்வி மற்றும் கோபம் ஒன்று சேர கீழே வந்த ருத்ரனுக்கு அங்கே அக்கு சுக்காக உடைந்து ஒரு ஓரத்தில் கிடந்த தன் காரை கண்டு சித்தார்த் மீது வெறியே வந்தது.